வணக்கம், இது உங்கள் தமிழரசி கிச்சன். இப்போ நம்ம சுவையான இடியாப்பம் தேங்காய் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் இடியாப்பம் மாவு எடுத்துக்கணுமா. 3 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுக்கினேன். 3 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை கிளறிக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியில் தான் ஊற்றணும். நல்லா கிளறிக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் தேங்காவை சீவிட்டும் போடலாம், இல்லை துண்டு துண்டாக கட் பண்ணியும் போட்டு மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 2 ஏலக்காய் கூட போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். தேங்காய் பாலில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லை வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் கூட போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை போடுறேம்மா. இப்போ இடியாப்பம் மாவை கட்டி இல்லாமல் பிசைஞ்சு இடியாப்பம் குழாயில் போட்டு நம்ம பிசைஞ்சு இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். நான் முறுக்கு குழாயில் தான் போடுறேன். இடியாப்பம் குழா இருந்தால் அதில் கூட போட்டு நீங்கள் இடியாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். இடியாப்ப தட்டு இருந்தால் கூட அதை இடியாப்பம் பிழிஞ்சு வச்சுக்கலாம். நான் இட்லி தட்டில் தான் பிழிஞ்சு வைக்கிறேன். இடியாப்பத்தை பிழிஞ்சு இட்லி தட்டில் வைக்கலாம். இட்லி தட்டில் வச்சாச்சு. 5 நிமிஷம் வெந்தால் போதும். இடியாப்பம் வெந்துடுச்சு, எடுத்தாயிடுச்சு. இடியாப்பம் வெந்துச்சுமா, எடுத்து தட்டில் வச்சாச்சு. தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சுவையான இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி. அடுத்த வீடியோவில் வேறு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.